இன்ஸ்டாகிராம திறந்தாலே இந்த பொம்பளை பிள்ளை எல்லாமே GRWM அப்படின்னு வீடியோ போடுதுங்க. அப்படின்னா என்னடா நீ என் ஃப்ரெண்ட்ட கேட்டா தான் சொல்றான் கெட் ரெடி வித் மீ மாப்ள அப்படின்னு. அட ஒப்பனா உதைக்க. அப்ப ஆம்பளை பசங்க நம்ம என்ன பண்ணுவோம், GRWB அப்படின்னு வீடியோ போடுறோம், கெட் ரெடி வித் பைக். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ண போறோம்னா வண்டியை நல்லா குளுகுளுன்னு குளிப்பாட்டி வாட் வாஷ் பண்ணிட்டு இன்ஜின் ஆயில் மாத்த போறோம். எப்போதுமே இன்ஜின் ஆயில் மாத்துறதுக்கு முன்னாடி வண்டியோட இன்ஜினை 2ல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க இன்ஜின் ஆயில கலட்டி விடணும். ஏண்டா இன்ஜின் ஆயில் கூலிங்கான கண்டிஷன் இருந்து வெளியில வரதை விட ஹீட்டான கண்டிஷன்ல இருக்கும்போது அந்த இன்ஜினுக்குள்ள இருக்கக்கூடிய பர்ரு ஸ்லட்ஜ் எல்லாத்தையுமே வலிச்சு தொடச்சிட்டு வெளியில கொண்டாந்துரும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு பாத்திரத்தை கீழே அப்படியே அலசிட்டு ஊத்தோம்ல அந்த மாதிரி தான். அடுத்ததா இந்த இன்ஜினுக்கு வரக்கூடிய ஆயில் ஃபில்டரை புதுசு போட போறோம். எப்போதுமே ஒரு புது ஆயில் ஃபில்டர் மாத்துறதுக்கு முன்னாடி அந்த ஆயில் ஃபில்டரை ஒரு இன்ஜின் ஆயிலால நனைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த இன்ஜின் ஆயில் ஃபில்டர் வழியா தான் மொத்த இன்ஜினுக்கும் ஆயில் ஏறுமா. இப்போ இந்த இன்ஜின் ஆயில் ஃபில்டர் நனையாம ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா இது வழியா இன்ஜின் ஆயில் நனைஞ்சு ஹெட்டுக்கு போறதுக்கு தாமதம் ஏற்படக்கூடிய காரணத்தினால இன்ஜினுடைய பாகங்கள் சேதாரமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த சேதாரத்தை தடுக்கிறதுக்காக தான் நம்ம முன்கூட்டியே இந்த இன்ஜின் ஆயில் ஃபில்டர் இன்ஜின் ஆயில்ல நனைச்சிடுறோம். சோ அடுத்ததா இந்த ஓரிங் என்ன அப்படின்னா இந்த இன்ஜின் ஆயில் ஃபில்டர் கலட்டணும் பாத்தீங்களா அந்த டோருக்கு வரக்கூடிய ஓரிங். இந்த டோர் ஓரிங் வந்துட்டு ஓயாம லீக் ஆகும். அதனால ஒன்ஸ் கலட்டிட்டாலே இதுக்கு புதுசு போடுறது நல்லது. சோ அதனால நம்ம புதுசும் போட்டாச்சு. இப்போ இன்ஜின் ஆயில் ஃபுல்லாவே கீழே ஊத்தி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ட்ரெயின் போல்ட போட போறோம். ட்ரெயின் போல்ட போடுறதுக்கு முன்னாடி இந்த வாஷர் இருக்கு பாத்தீங்களா, இது ஒன்ஸ் ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும், அடுத்த தடவை யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா த்ரெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அந்த வாசரையும் புதுசு போட்டு நீட்டா கீழே ஃபுல்லா டைட் வச்சு நச்சுன்னு இன்ஜின் ஆயில் ஊத்த போறோம். இந்த வண்டிக்கு கம்பெனி சொல்லக்கூடிய இன்ஜின் ஆயிலோட அளவு 1.2 லிட்டர். சில வண்டி இன்ஜின்லேயே எழுதி இருக்கும். ஸோ 1.2 லிட்டர் TVS True 4 இன்ஜின் ஆயில தூக்கி உள்ள ஊத்திரும். இது வந்துட்டு ஃபுல்லி சிந்தட்டிக். உங்களுடைய தேவையை பொறுத்து நீங்க நார்மல் செமி சிந்தட்டிக் ஆயிலும் ஊத்திக்கலாம், தப்பே கிடையாது. ஃபைனலா இந்த ஆயில் டிப்ஸ்டிக்கை போட்டு க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி இதுல வரக்கூடிய அந்த ஓரிங்கையும் நம்ம கம்பல்சரி மாத்தி ஆகணும். இது மூலியமா ஆயில்லாம் லீக் ஆகாது, ஆனால் கசிவுத்தன்மை ஏற்படும். அதை சுத்தி உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன பிசுபிசுப்பு இருக்கும். அதனால அந்த ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்காக அந்த ஓரிங்கையும் புதுசு போட்டு முடிச்சாச்சு. இன்ஜின் நாய்ஸை விட செயின் நாய்ஸ் தான் நம்மள போற இடத்துல எல்லாம் ரொம்ப அசிங்கப்படுத்துன்னு சொன்னா அதுல சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா செயின் கிளீனர் அடிச்சு செயின் கிளீனிங் பிரஷை வச்சு கம்ப்ளீட்டா எந்த இடத்துல எல்லாம் பிசுபிசுப்பு தன்மை கிரீஸ் கல்லு மண்ணெல்லாம் இருக்கோ அதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா தேய்ச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் துணியை வச்சு நீட்டா தொடச்சிட்டு செயின் லூப் அடிச்சேன். ரிசல்ட் வந்துட்டு பக்காவா வந்துருச்சு. செயின்ல இருந்து எந்த விதமான நாய்ஸும் இல்ல, அவ்வளவு ஸ்மூத்தா இருந்துச்சு. நிறைய பேர் செயினை கிளீன் பண்ணாமே அதுல லூப் அடிக்கிறீங்க, அந்த தப்பை பண்ண வேண்டாம். பெட்ரோல் சிஸ்டம் கிளீனரை பெட்ரோல் டேங்க்ல ஊத்திட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு வீலுக்கும் பக்காவா ஏர் வச்சுட்டு என்னோட வண்டியோட அவுட்புட்டை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்ஜின் சவுண்டா இருக்கட்டும், செயின் ஸ்மூத்னஸா இருக்கட்டும், லைக் வண்டியை ஷோரூம்ல இருந்து எடுத்தோம்னா எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு பக்காவா இருந்துச்சு. உங்களோட வண்டி இந்த மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பைக்கர் 360 வெப்சைட்ல இது எல்லாத்தையுமே காம்போவா கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பைக் பிராண்ட் மாடல் நேம் லைக் யமஹா, ஹோண்டா, பஜாஜ் இந்த மாதிரி பைக் பிராண்ட் மாடல் நேம் அனுப்புனீங்கனாலே பர்ச்சேசிங் லிங்க் அனுப்புவாங்க.